ஹலோ வைஸ் வெல்கம் டு மை சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கோன்னா கிருஷ்ணகிரியில் இருக்கோம். கிருஷ்ணகிரியில் பார்த்தீங்கன்னா சந்தூர் பக்கம் இருக்கும் கட்டாகரம்ன்ற ஊரில். ஓகேங்களா, என்னடான்னு கேட்டிங்கன்னா நம்ம மகேந்திரா ஃபைனான்ஸில் ஜாயின் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதம் பார்த்தீங்கன்னா ஜாப் இல்லாமல் தான் இருந்தோம். இது நியூ ஜாபு. சொல்லிக்கிற அளவுக்கு சேலரி இல்லைனாலையும் ஓகேன்ற அளவுக்கு தான். ஏன்னா வேலை இல்லாதப்போ தான் அதோட அருமை தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி தான். வேலை இல்லாமல் ஒரு 3 மாதம் இருந்தேன். ரொம்ப கஷ்டம் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா உடனே நம்ம ஃப்ரெண்டு ரெக்கமெண்ட் பண்ணாங்க, நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா ஃபைனான்ஸ் சர்வீஸ் லிமிடெட். ஹெவி வெஹிக்கல்லாம் லோன் பண்ணுவாங்க இல்லைங்களா, அதுக்கு கலெக்ஷன் டீமில் இருக்கோம் நம்ம ஜாயின் பண்ணி. சேலரி கம்மி தான், கிட்டத்தட்ட ஒரு 16.5 தான் சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் பெட்ரோல் அலோன்ஸ் தனி ஒரு 6500. ஓகேங்களா, இதிலே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக இது பண்ணிக்கணும். எவ்வளோ பெட்ரோல் நம்ம செலவு பண்ணாலும் 6500 தான் சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் நம்ம பிரான்ச்சு கிருஷ்ணகிரி பிரான்ச்சு, நம்ம ஊர் திருப்பத்தூர். அப் அண்ட் டவுன் போயிட்டு வரவே பார்த்தீங்கன்னா 70 to 80 கிலோமீட்டர்ஸ் நார்மலாக. ஒரு நாளைக்கு நீங்கள் இங்கேருந்து கிருஷ்ணகிரிக்கு போனீங்கன்னா 70 to 80 கிலோமீட்டர் ஆகும். இந்தளவு டிஸ்டன்ஸ் இருக்குது. சரி, வேறு வேலை இல்லை, இப்போ நம்ம ஸ்டார்ட் அப் அதாவது மூவ் பண்ணி தான் ஆகன்ற சுச்சுவேஷன் இருக்கிறதுனால நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. அப்படி பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம். வேலைக்கு போயிட்டு இப்போ ஒரு மாதம் போயிட்டுருக்கோம். அப்பயும் பார்த்திங்கன்னா கலெக்ஷனில் ரொம்ப இதாக தான் இருக்குது. சொல்லிக்கிற அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளை மாதிரி இருக்கிற ஃபேமிலி தான் மெஜாரிட்டி. இவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னுவாங்க. பட் இருந்தாலும் எங்களுடைய டார்கெட்னு ஒன்று வைக்கிறாங்க. அந்த டார்கெட் அச்சீவ் கூட பண்ணல இந்த மாதம். இந்த மந்த்து டார்கெட் அச்சீவ் பண்ண முடியுமான்னு இந்த மந்த்து போனால் தான் தெரியும். பார்த்திங்கன்னா மந்த்து ஸ்டார்ட் ஆகி இப்போ தான் 3ஆம் தேதி 4ஆம் தேதி ஆகுது. இன்றைக்கே பார்த்திங்கன்னா 8 பில்லு 10 பில்லு கேட்குறாங்க கார்ப்பரேட். மேபி டார்கெட்டை முடிக்கிறதுக்கு அவங்க ஸ்டார்டிங்கில் தான் இப்போ தான் 31 நாளைக்கு ஓடிச்சு. 31 ஓடி 2 நாள் கூட ரெஸ்ட்டு கிடையாது. மறுபடியும் 2ஆம் தேதியிலேருந்து ஓடுன்றாங்க. ஏன்டா ஒரு பக்கம் வேலைக்கு வந்தான்னு இருக்குது, வேலை இல்லாமல் வந்தால் என்னடா பண்ணுறதுன்னு இருக்குது. பட் இந்த ஃபீல்டில் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துக்கு போகிறோம் வரோம். இப்போ கூட பார்த்திங்கன்னா நான் ஒரு மலையில் தான் உட்காந்துருக்கேன். மலை பக்கத்தில் தெரியுதுங்களா, இந்த மலை தெரியுது இல்லைங்களா. இது வந்து சந்தூர்லேருந்து காட்டாகரம் போகிற வழி, அதாவது காவேரிப்பட்டினம் போகிற வழியில் பார்த்திங்கன்னா இருக்கும் இந்த மலை. பட் இதுக்கு மேலே அங்கே போக முடியல. எல்லா இடத்துலையும் சுற்றி வேலி மாதிரி இருக்குது. வெயிலுக்கு ஒன்றும் முடியல. அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உட்காந்துட்டேன். இப்போ ஏன்டா இந்த இது சொல்கிறேன்னு கேட்குறீங்கன்னா, ஏன்னா கையில் காசு இருக்கும்போது காசோட அருமை தெரியாது, வேலை இருக்கும்போது வேலையோட அருமை தெரியாது. எதுவுமே இல்லைன்ற பட்சத்தில் தான் நமக்கு எல்லாமே தோணும். அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் இருக்கிற இந்த இடத்துல. கையில் காசு இருந்துச்சு, இல்லாத ஆட்டம் போட்டு வந்தோம். ஓகேங்களா, ஜாப் இருந்துச்சு, அந்த ஜாபை கேர்லெஸ்ஸாக இருந்தோம். பட் ஆனால் நம்ம நல்லா தான் எடுத்து பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படி பார்த்திங்கனாலும் கொஞ்சம் இதாக இருந்தோம், ஓகேன்ற மாதிரி தான். ஜாப் இல்லை, 2 மந்த்து ஜாப் இல்லைன்றப்ப தான் தெரியுது வேலை இல்லைன்னா எவ்வளோ கஷ்டம் என்ன ஏதுன்னு. இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுன்றாங்க. அந்த பிஸ்னஸாவது இனிமேல் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா இனிமேல் காலகட்டத்தில் இன்னொருத்தவங்கிட்ட வேலைக்கு போயிட்டு எவ்வளோ நாளைக்கு பண்ணிகிட்ருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு போயிட்டுருக்கு. ஏன்னா இங்கே இருக்கிறவங்கலாம் அங்கே போய் முதலீடு எட்டினாரன், இங்கே போய் முதலீடு எட்டினாரன்றாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் எவ்வளோ முதலீடு எட்டினா இருந்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு வேலை இருக்கானா கிடையாது. நார்த் ஈஸ்ட்டு, கர்நாடகா, அப்புறம் கேரளா, இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா மெஜாரிட்டியாக இங்கே வந்து கவர்மெண்ட் ஜாப்லேயும் சரி ப்ரைவேட் செக்டார்லேயும் இருக்காங்க. அந்தளவுக்கு இவங்க பக்கத்து இதுக்கு தான் வளர்த்துட்டுங்கிறாங்க. தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு செக்டாரில் இங்கே இருக்கிறவங்களுக்கு எதனா ஒரு இவங்க பர்சன்டேஜ் ஒதுக்கணும். 60% இல்லைனா 50% எதனா ஒவ்வொரு கம்பெனிலையும் ஒதுக்குனாங்கன்னா தான் இதுக்கு இது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் இந்த இது இருக்குது ரூலு. அசாம்லேயோ பீகார்லேயோ ஏதோ ஒன்று இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்களாம். கிட்டத்தட்ட 60 to 80% கம்பல்சரி லோக்கல் ஆளுங்க தான் இருக்கணும் அப்படின்றபடி. அப்படி பார்த்திங்கன்னா லோக்கல் கல்ச்சர் அப்படியே இருக்கும், அதர் கல்ச்சர் உள்ளே வராது. பட் வர்றது பெட்டர் தான், இல்லைன்னு இல்லை. அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா இங்கே லோக்கலில் இருக்கிறவங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அப்படி தான் இந்த நிலமையும். இங்கே பார்த்திங்கன்னா ஷிப்கார்ட்லாம் இப்போ பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணான்னாங்க. ஷிப்கார்டு இப்போயே ரொம்ப டல்லாகிடுச்சு. ஒரு பக்கம் ஓலாவும் அந்தளவுக்கு இது கிடையாது எங்கள் ஏரியாவில் பார்த்திங்கன்னா. இது 2 தான் மேஜர் கம்பெனி. இங்கே கம்பெனின்னு பார்த்துக்கினாலே பெரிய கம்பெனினா அது 2 தான். அதை விட்டு சின்ன சின்ன வியாபாரம், ரெகுலர் பிஸ்னஸ் தான். ஓகேங்களா, பெரிய கம்பெனின்னு பார்த்தா இது இப்போ பேட்ரி கம்பெனி வருதுன்னு சொல்லியிருக்காங்க. வருமானம் கேட்டிங்கன்னா அது வரும், வராமையும் போகலாம். டாட்டா கம்பெனி வந்துச்சு. கிட்டத்தட்ட நான் ஒசூலில் இருக்கும்போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம வீடியோவில். கிட்டத்தட்ட 15,000 20,000 பேருக்கு வேலை கிடைக்கிதுன்னு. ஆனால் பார்த்திங்கன்னா அதில் 80% நார்த் இண்டியன்ஸ், சவுத்து கிடையாது, நார்த் இண்டியன்ஸ். அவங்க ட்ரெயினில் அங்கேருந்து கூப்பிட்டு வராங்க.
இதுக்கு கவர்மெண்ட்டு பார்த்திங்கன்னா எந்த ஒரு இதுவுமே அவங்க அப்ஜெக்ஷன் பண்ணலை. அவங்களுக்கு தேவை மாமூல் வருதா அப்படின்ற ஒரு பட்சத்தில் தான் இருக்காங்க. அவங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்டை பற்றியோ இங்கே இருக்கிற மக்களை பற்றியோ அவங்க கவலைப்பட போகிறதும் கிடையாது, படவும் மாட்டாங்க. எந்த ஒரு பிரச்சனைனாலும் நீங்கள் தான் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ஜாபாக இருந்தாலும் சரி. இனிமேல் நாமளும் இந்த சரௌண்டிங்கில் போகிறோம் இல்லைங்களா, இனிமேல் 1 by 1 அப்டேட் பண்ணுறேன். ஒரு இடத்துல ஜாபுக்கு போனால் எப்படி இருக்குது, அங்கே என்னென்ன பண்ணுறாங்க, என்னென்ன விவசாயம் நடக்குது, இது மாதிரி அப்டேஷன் கொடுக்குறேன். ஓகே, கிடைக்கிற வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா கிடைக்கும்போது தெரியாது, மிஸ் பண்ணிட்ட அப்புறம் தான் தெரியும். மிஸ் பண்ணவங்களுக்கு தான் அதுக்கான வழியும் தெரியணுவாங்க இல்லையா, அது மாதிரி தான். ஏன்னா இல்லாதப்போ நம்ம ஏங்கிட்டு இருப்போம், இது இல்லையா அது இல்லையான்னு. அதனால் அந்த இதை வந்து நம்ம அந்த நிலைமைக்கு வந்துடக்கூடாது. வந்துட்டிங்கன்னா கூட இருக்கிறவங்களும் கூட உங்களை மதிக்க மாட்டாங்க. மெயின் வீட்டில் இருக்கிறவங்க மதிக்க மாட்டாங்க. வேலை இல்லை, ஜாப் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சுச்சுவேஷன் ஆகிடும். இதுதான் யதார்த்தம். அதனால் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சேஃப்டியாக இருங்க. கையில் எப்பயுமே அமௌண்ட் வச்சுக்கோங்க. அமௌண்ட் இல்லைன்னா நாய் கூட மதிக்காதுன்ற மாதிரி தான். ஓகே கைஸ், வேறு என்ன சொல்லணுன்னா, இப்போ அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க மஹேந்திராவிலேருந்து. டே டு டே, அதாவது நீங்கள் எங்கெங்கே போகிறீங்க, என்னென்ன பண்ணுறீங்க, 1 by 1 இன்ச் பை இன்ச்சு அவங்க அப்டேட் பண்ணிப்பாங்க இந்த அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனை பற்றி உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோ, அதுக்கு அடுத்த வீடியோவில் எல்லாம் சொல்கிறேன் நான். ஓகேங்களா? வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். தேங்க்யூ, பாய் பாய்.